அம்பாளுக்கு சுவாமிக்கு சண்டை. அன்னைக்கு காலம்புற என்ன சண்டைன்னு தெரியல. சுந்தரர் சொல்லல. 2 பேரும் பிணக்கம். அந்த அம்மா அப்படி, இவர் இப்படி திரும்பிட்டாங்க 2 பேரும். சுவாமிக்கு ஒரே தலைவலி. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ஒன்னும் தெரியல. யார சுந்தரரை கூட்டு பார்த்தாரு, அம்மா உள்ள வராத, சுந்தரா வராத, அவருக்கு எனக்கும் பிரச்சனை, நீ திருவாதிரை என்னைக்கு வா பேசிக்கலாம், நீ அப்பதான் தூது வருவ, சண்டையை தீர்ப்ப, இப்ப வராத போயிடு. நந்தியை கூப்பிட்டார். நந்தி பாத்துக்க, நந்தி கோயிலே இரு, வராத. இப்ப என்னடா பண்றதுன்னு பார்த்தா அந்த நேரத்துல வந்தா அதாஸ்மத்தா ராவண. இந்த சண்டை வந்த போது 2 பேரும் திரும்பி நின்னாங்களா, இவன் கைலாயத்தை எடுத்தானா, கைலாயம் கிடுகிடுன்னு ஆடிச்சு. இப்ப அம்மா பார்த்தா சுவாமின்னு சாமியை கட்டி பிடிச்சாராம். அப்பாடா ராவணா, எதுக்காக அனுகிரகம் பண்ணானா, தன் சண்டையை தீர்த்து வைத்ததனால ராவணனுக்கு 3 கோடி ஆயிலும் ஒரு தேரும் ஒரு வாளையும் கொடுத்தான்னு சுந்தரர் சொல்லுகிறார். தூசுடைய அகழல்குள் தூமொழியால் ஊடல். சண்டை தொலையாத காலத்து ஓர் சொற்பாடாய் வந்து. அப்ப வந்தானா யாரு, ராவண. தேசுடைய இலங்கையர்கோன் வரை எடுக்க, வரைனா மலை, வரை எடுக்க திப்பிய கீதம் பாட தேரொடு வாள் கொடுத்தீர். நேசமுடை அடியவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோர் உரை வீழி மிடலை இதனில் நித்தல் காசருளி செய்தீர். இன்று என கருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே.